பொதுவாக விசாரணை மனிதாபிமான அடிப்படையில் அவர்கள் தருகின்ற வாக்குமூலத்தை பெற்று நீதிமன்றத்தில்தான் நீதி வழங்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கிறது சட்டப்படி. ஆனால் சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு காவல்துறை அத்துமீறி இருக்கின்ற செயலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் சார்பாக எங்களுடைய கடும் கண்டனத்தை தெரிவித்து அஜித்குமாரை இழந்து வாடுகின்ற பெற்றோர்கள், உற்றார், உறவினர், சகோதரர்கள் அனைவருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து அவருடைய துன்பங்களை நாங்களும் பங்கெடுத்துக் கொள்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக அரசுடைய நடவடிக்கை இன்றைக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு என்ன பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அதிகாரத்தில் இருப்பவர்கள் மீது இந்த மாதிரி காவலர்களே அத்துமீறி சட்டத்தின்படி நடக்காமல் இருப்பதும் மற்ற குற்றவாளிகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய தைரியமாக இருப்பதும் தான் இன்றைக்கு தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலை மாறவில்லை என்றால் திமுக ஆட்சி அதனுடைய வீழ்ச்சியை உறுதியாக எட்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுக, திமுக இந்த ரெண்டு கட்சிகளுக்கு ஆட்சியிலுமே இது போல சம்பவங்கள் நடந்தது. இதுக்கு முழுமையான தீர்வு ஒவ்வொரு கட்சியிலும் ஒவ்வொரு இதை குற்றச்சாட்டுகளே இல்ல. இப்ப நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திமுக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திமுக ஆட்சியும் மாற்றி மாற்றி நடக்கும் போது கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். நான் பதில் சொல்லி முடிஞ்ச பிறகு நீங்க அடுத்த கேள்வி கேளுங்க. நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது யார் ஆட்சி? திமுக ஆட்சி. இதேதோ டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் சட்டத்தை தன் கையில் வைத்திருக்கின்ற நேரத்தில், காவல்துறையை தன் கையிலே வைத்திருக்கின்ற நேரத்தில் எங்கு தவறு நடந்தாலும் அதை உடனடியாக தண்டிக்கின்ற ஆட்சியாகத்தான் மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி இருந்தது என்பதை இன்றைக்கு மக்கள் தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக காவல்துறை என்பது சட்டத்தின்படிதான் அவருடைய கடமையை செய்ய வேண்டும் இல்லையா? அதையெல்லாம் மீறி தன் எண்ணத்தின்படியோ அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தால் ஜனநாயகம் படுகொலிக்கு போய்க் கொண்டிருக்கிறது என்பதுதான் அர்த்தம். அது இருக்கின்ற ஒரு பதட்டமான சூழ்நிலையை தடுப்பதற்கு, மறைப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி. சிபிஐ தாமதப்படுத்துது, ஒரு வழக்கினுடைய தன்மை தாமதப்படுத்துது. அதே சிபிசிஐடி உடனடியாக அதை தீர்ப்பு சொல்லிடுறாங்க. உதாரணத்துக்கு அண்ணா பல்கலைக்கழக அந்த விஷயத்தை உடனடியாக தீர்ப்பு கொடுத்தாங்க. ஆனா சாத்தான் குளத்திலிருந்து இன்னும் தீர்ப்பு வழங்கப்படவில்லை. அது சிபிசிஐடியுடைய சீக்கிரம் விரைவான நடவடிக்கை. எந்த குற்ற வழக்காக இருந்தாலும், குற்ற நிகழ்வாக இருந்தாலும் குற்றவாளிகளை உடனடியாக விசாரித்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தன்னுடைய வாக்கு திறமையால் அவர்களுடைய குற்றங்களை நிரூபித்து தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கை. அது யார் ஆட்சியில் எப்படி நடந்தாலும் அது கண்டிக்கத்தக்கது. மிகவும் துயர சம்பவம். அதிமுக ஒருங்கிணைமா தலைமைச் செயலகத்திலிருந்து அடுத்த தடவை இந்த ஒரு 9 நகருக்காக கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த தலைமைச் செயலக அதிகாரி இது வழக்கு உள்ள போய்கிட்டு இருக்கு, விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அந்த வழக்கு இப்ப மருத்துவ அறிக்கை மட்டும் வந்திருக்கிறது. அஜித்குமார் பட்ட காயங்கள் மட்டும் வெளிப்பட்டு இருக்கிறது. 36 இடங்களுக்கு மேலாக அவருடைய உடம்பில் காயங்கள் ஏற்பட்டிருக்கு என்று மருத்துவத்துடைய அறிக்கையில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறோம். விசாரணை உள்ளே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த விசாரணைக்கு உள்ளே நாம் போக தேவையில்லை. விசாரணை முடிவில் வந்தது குற்றவாளிகள் என்று நிரூபிக்கின்ற வகையில் அஜித்குமாருடைய காயங்கள் இருக்கிறது என்று மருத்துவ அறிக்கை கூறுகிறது. ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகுமா? உங்களுடைய அந்த நிலைப்பாடு எப்படி இருக்குது? நான் ஜோசியர் அல்ல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களின் உரிமையை பாதுகாப்புக்காக நாங்கள் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறோம். இதை எதுவும் டாக்டர் புரட்சி தலைவர் இந்த இயக்கத்தை நிறுவிய போது கழகத்திற்கு வழிநடத்திச் செல்வதற்கு ஒரு கழக சட்ட விதியை உருவாக்கினார்கள். அந்த சட்ட விதியைத்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய ஆயுள் காலம் வரை நடைமுறைப்படுத்தினார்கள். புரட்சி தலைவருக்கு பின்னால் மாண்புமிகு அம்மா அவர்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலராக 30 ஆண்டு காலம் பணியாற்றி புரட்சி தலைவர்கள் நடந்த வழியில்தான் கழகத்தை
கட்டுக்கோப்பு இயக்கமாக, யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக மாண்புமிகு அம்மா அவர்கள் வழிநடத்தி சென்றார்கள், நிரூபித்தும் காட்டினார்கள் என்பதுதான் தமிழக மக்களுடைய கருத்து. அதோடு மட்டுமல்லாமல் தமிழக மக்கள், பெருவாரியான மக்கள் மாண்புமிகு அம்மா அவர்கள் மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தார்கள். ஒரு சிறப்பான ஆட்சியை, தாய்மார்கள் ஆட்சியை, மக்கள் நலத்திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கின்ற ஆட்சியை மாண்புமிகு அம்மா அவர்கள் தந்து கொண்டிருக்கின்ற எண்ணம் அனைத்து தரப்பட்ட மக்களுக்கு, மத வித்தியாசம் இல்லாமல், ஜாதி வித்தியாசம் இல்லாமல் அனைத்து தரப்பட்ட மக்களும், அதுவும் கீழ்த்தட்டு மக்கள் மேல்தட்டு மக்களுக்கு இணையாக வாழ வேண்டும் என்று அத்தனை திட்டங்களும் நாட்டு மக்களுக்காக அர்ப்பணித்தார்கள். கிட்டத்தட்ட மாநிலத்தினுடைய சொந்த நிதியில் 52% மக்கள் நல திட்டங்களுக்காக மாண்புமிகு அம்மா ஒதுக்கி தந்தார்கள். அந்த திட்டங்களை இன்றைக்கு என்ன ஆயிற்று என்று கண்டுபிடிக்க முடியாத நிலையில் இருக்கின்றார்கள் என்பதுதான் இன்றைக்கு நடக்கின்ற ஆட்சியுடைய அவல நிலை. திமுக பிஜேபி கூட ஒருபோதும் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று விஜய் சொல்லியிருக்காரு. 2026 தேர்தல் அவரே முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியில இருந்து தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. சரி, அனைத்து கட்சிகள், எல்லா கட்சிகளும் தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. அவங்க கட்சியில முதலமைச்சர் அவரான்னு சொல்லிட்டு தீர்மானிக்க வேண்டியது மக்களுடைய சக்தி. என்டிஏ கூட்டணியில நீங்க தொடர்றீங்களா சார்? என்டிஏ கூட்டணியில நீங்க தொடர்றீங்களா? இன்று வரை நான் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். என்டிஏ கூட்டணியின் ஒரு அங்கமாகத்தான் நான் ராமநாதபுரத்தினுடைய நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டேன். சுயேட்சை சின்னத்தில் போட்டியிட்டு என்னை தோற்கடிப்பதற்கு எவ்வாறான சூழ்ச்சிகள் அங்கு நடைபெற்றது என்பது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். ஒரு சுயேட்சை வேட்பாளர் சுயேட்சை சின்னத்தில் போட்டியிட்டு பதிவான வாக்குகள் 33% நான் பெற்றிருக்கிறேன் என்று சொன்னால், எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் மீது மக்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கை இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. எங்களால் அதிமுக கூட்டணி என்டிஏ கூட்டணியில இருக்காங்க இல்லையா? அதிமுக கூட்டணி என்டிஏ கூட்டணியில இருக்காங்க இல்லையா? அவங்க இல்லையா, போன தேர்தல் இல்லையா அவங்க இப்ப அறிவிச்சிருக்கிறாங்க. இப்ப மாண்புமிகு உள்துறை அமைச்சர், மத்திய உள்துறை அமைச்சர் அறிவித்திருக்கிறார்கள். விஜய் பத்தி ஒரே ஒரு வார்த்தை என்ன, நான் ஏற்கனவே அன்பு சகோதரர் விஜயை பற்றி என்னுடைய கருத்தை நான் தெரிவித்திருக்கிறேன். அவர் இப்பொழுதுதான் அரசியல் ரீதியான கட்சி அறிவித்திருக்கிறார், தலைவராக இருக்கிறார். அவருடைய இலக்கு, நோக்கம், கொள்கை, கோட்பாடு எதை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது என்பதை பார்த்துத்தான் அவருக்கு முழு கருத்தை என்னால் சொல்ல முடியும். சார், 40 ஆண்டுகால அரசியல் வரலாற்றுல 2026 தேர்தலில் ஒரு கட்சி தனிப்பெரும்பான்மையை ஆட்சி அமைக்கிறதுக்கு சாத்தியம் இருக்காது. 2026 தேர்தலில் ஒரு மக்கள் நினைத்தால் முடியும். மக்கள் நினைத்தால், இதற்கு முன்னால் ஆண்டவர்கள் எப்படி ஆண்டார்கள், எந்த கட்சி எப்படி ஆண்டது, மக்களுக்கு திட்டங்களை கொண்டு சென்றது என்பதெல்லாம் தீர்மானித்து முடிவெடுக்க வேண்டியது மக்களுடைய சக்தி. அவர்கள் நினைத்தால் நடக்கும். எடப்பாடி